ஏன் இன்னைக்கு நிஃப்டி இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் சொல்ல முடியாது, இது ஷார்ட் டேர்ம் தான். ப்ரீவியஸ் இயர், அதாவது இது எலெக்ஷனுக்கு அப்போ விழுந்தது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் ப்ராப்பராக எடுத்திருக்கு. இது ஒரு ரீசன். ரெண்டாவது டே சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு டே சார்ட்டில் பார்க்க மாட்டாங்க, 4 ஹவர்ஸில் தான் பார்ப்பாங்க. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். எல்லா இண்டெக்ஸ்லேயும் இதான். ஸோ லோலேருந்து ஹை வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக எங்கே டச் ஆகிருக்குன்னு போய் பார்த்தா எக்ஸாக்டாக அதே இடம். ஓகே, தேவை ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் ஆல் டைமே கண்டிப்பாக போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்னு பார்க்குறப்ப நாளைக்கு வந்து இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து ஃப்யூச்சரு. ஸோ அதை பிரேக் ஆகிறப்ப அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடம். டே கேண்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே தான். ஸோ இது லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் லோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கான். ரெண்டாவது வந்து அதே தான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், எக்ஸாக்டாக அதுவும் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ரெண்டுத்தையும் சேர்த்து சப்போர்ட் எடுத்திருக்கான். நம்ம 2-3 நாளாக நிஃப்டியே பார்த்துட்டு வரதுனால பேங்க் நிஃப்டி சுத்தமாக கண்டுக்கிறது இல்லை. இந்த டச் ரிவர்சல் ஆனதுக்கு இன்னைக்கு பார்த்துருந்தா இந்த லைன்லாம் ஏற்கனவே போட்டிருந்தது தான். ஃபுல் டார்கெட் ரீச்சர். இது வரைக்குமே ஹோல்டு பண்ணிருக்கலாம். ஃபின் நிஃப்டி அதே சினாரியோ தான். இங்கே ஃபின் நிஃப்டியை காணோம். சிலியன் டே சார்ட்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக்கு டச் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. கேப் ஃபில் ஃபின் நிஃப்டியில் இன்னும் ஆகலை. ஸோ நிஃப்டியில் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டியில் கூட ஆயிருக்கு, அன்றைக்கி விழுந்தப்போ ஆயிடுச்சு. ஃபின் நிஃப்டியில் இன்னுமே அந்த கேப் ஃபில் ஆகலை. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் செக்டார்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நான் அதுக்கு இது கீழே சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் தொடர்ந்து இது வரைக்குமே போயிடும். இது ஒரு சப்போர்ட் 23,900 சப்போர்ட்டு. டே கேண்டிலோட இது பார்க்குறப்ப 24,600 வரைக்குமே வந்து போயிடும். இன்றைக்கி ரெண்டாவது வந்து டே பை ரெண்டுமே வந்து பையிங் மூட். ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா விழுந்தது, ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் தான் இது. ஸோ இங்கே விழுந்து சைடு வச்சே போச்சு, ஆனால் நிஃப்டி கீழே வந்துச்சு. 30 லாஸ்ட்டு அன்றைக்கி மட்டும் ஐடி செக்டார் வீக்காக இருந்தது. அன்றைக்கி பேங்கிங் செக்டார் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பெருசாக நிஃப்டி வந்து விழுவலை. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இது தான். இதுக்கு மேலே டேயில் க்ளோசஸ் தான் நெக்ஸ்ட்டு திரும்பி ஐடி வந்து பழைய ட்ரெண்டுக்கு திரும்பிடும், நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுவான். இது இன்ஃபோசிஸ். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சது தான், ஒன்றுத்தையும் அழிக்காமல் தான் வச்சுருக்கேன். இது ப்ரீவியஸாக இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நினைக்கிறேன். எஸ், அதே தான். ஃபேக் மூவ் கொடுத்தான். ஃபேக் மூவ்னு சொல்ல முடியாது. போயினா இந்த இடத்துலயே நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபின் நிஃப்டி, ஏதாவது ஃபின் நிஃப்டின்ற மாதிரி. ஐயோ,
இன்ஃபோசிக்ஸில் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் விழுந்திருக்கான். இந்த இப்போ வந்து டிசம்பர் 16லே போட்டது தான் இது. இது வரைக்கும் போய் பிரேக் ஆனனால இது வந்து ப்ரீவியஸான ஒரு சைட்வேஸ் சப்போர்ட். நாளைக்கு வந்து இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நிஃப்டி இதுக்கப்புறம் கீழே விழுவாது என்னோட வியூ பொறுத்த வரைக்கும். நிஃப்டி எங்க இருக்கு? நாளைக்கான வியூ வந்து நிஃப்டிக்கு வந்து இதான். இப்போ மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் 24,332 தான் நெக்ஸ்ட் டார்கெட். இல்லை கீழே வரானா ஃபஸ்ட் டார்கெட் 24,50, செகண்ட் டார்கெட் 24, 2 இடம் இருக்குது. இப்படி இல்லை இன்னும் கீழே வேணா 23,900 இருந்து 950 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம லைவ்ல இருந்தோம். இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லிருப்போம். கரெக்டாக இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் பார்த்து இங்கேருந்து ரிவர்ஸில் ஆன் போட்டது இது. அடுத்தது லோ, அடுத்த லோ, அடுத்த லோ. இது வரைக்கும் போய் நம்ம டார்கெட் என்னோட வியூ போய்ட்டு இதோட நம்மளோட டார்கெட் ஓவர் அப்படின்னு நான் போயிட்டேன். இதுக்கு கீழே பிரேக் ஆகாத வரைக்கும் மேலே தான் போவான்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு தான் லைவ் கட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்பே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மேலே போயிருக்கான். பேங்க் நிஃப்டிக்கு ஏதாவது நாளைக்கு இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 51,400 மேலே போச்சுன்னா மேலே இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே 52,000 போயிடும். HDFC வந்து கொஞ்சம் சைட்வேஸ் நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்குலாம் பெரிய மூவ் கொடுக்கல. ஒரு பர்சன்டேஜ் வந்தான் திரும்பி கீழே வந்துட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இருக்க ஜோன் பார்க்குறப்ப நாளைக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே திரும்ப மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 1108 மேலே போயிட்டானா திரும்பி ஆல் டைம் தான் இந்த இடத்துக்கு வந்துடும். வீடியோ லாங்காக போயிட்டுருக்கு. ஐசிசி சைட்வேஸில் இருக்கான். இவன் கொஞ்சம் நல்லா ஒரு மூவ் கொடுக்குறப்போ போவான். ஆக்சிஸ் பேங்க், கோட்டக்லாம் வெறியான மூவ். இப்படி ஒரு லைன் போடலாம். ரன் லைன் இது இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கும். இன்னுமே 70 பாயிண்ட் இருக்குது கோட்டக்கில். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்போம். ஸ்டேட் பேங்க் இந்த சப்போர்ட்டை எடுக்காமல் போக மாட்டான்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்துருச்சு. இரண்டாவது ரன் லைன். அப்புறம் இல்லையே. ஸோ ரன் லைன் தேவையில்ல. இப்படியே இருக்கட்டும். ஓகே முடிச்சு.